அப்போ இந்த 369 அப்படிங்கிறது இந்த மாதிரி அமைப்புல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப இதோட கோடு வேர்டு மாதிரி இங்க வந்து இருக்கு. 786 அப்படிங்கிறது ஒரு கோடு வேர்டா வந்து இருக்கு. இப்ப 666 அப்படிங்கிறது ஒரு கோடு வேர்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். இப்ப நிறைய பேரோட இதுல எல்லாம் பார்க்கும்போது ஒரு சிலர்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து ஏஞ்சல் நம்பர்னு சொல்றாங்க. ஓகே, அதை பத்தி பரவாயில்ல. அவங்க என்ன இதை வந்து நினைக்கிறாங்களோ அந்த எண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஒரே எண் தான். இப்ப இந்த 100 அப்படிங்கிறது ஒரே எண் தான். அப்ப அது வேற வேற மாதிரி அதிர்வெண்களை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தும். அவங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த எண்கள் எண்களா கூட அது வந்து இருக்கலாம். அந்த அதிர்ஷ்ட குறியீடுகள்ல எண்களா கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் எழுத்துக்களா வந்து இருக்கலாம். எழுத்துக்கள் அப்படின்னா இப்ப வந்து எண்கள் வேற, எழுத்துக்கள் அப்படிங்கிறது இப்ப ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் அந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி எழுத்துக்களா கூட இருக்கலாம். அல்லது வேற ஏதோ ஒரு பல்வேறு மொழிகள் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படிங்கிறது கூட இருக்கலாம். சரிங்களா? இப்ப உதாரணமா வந்து இப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பாஷை இது வந்து யாருக்கு தெரியுதோ, இந்த பாஷை அப்படிங்கிறது யாருக்கு தெரியுதோ அவங்களுக்கு வந்து அது வந்து செயல்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு